எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். தாம் உயிர்த்தெழுந்த பின்பாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இன்னைக்கு கால வேளையில் செய்தி என்ன தெரியுமா? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல இப்ப என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நமக்கு நிறைய காரியங்கள் கற்று தருவார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயமா இருக்கும், மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். இந்த கடைசி காலம் ஒரு குடும்பம் ஏன் டைவர்ஸ் ஆகுது, ஒரு வீட்டில் ஏன் நிறைய பிரச்சனை வருது, அதில் பல கால்குலேஷன்ல மன்னிக்க முடியாத சில காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும். நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னோட்டுள்ள காரியங்களை நினைச்சு 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 ஒரு பக்கம் வேதனை போடுவாங்க, ஒரு பக்கம் பார்த்தா கவலையோடு இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தா கண்ணீரோடு இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தா சண்டை போட்டுருவாங்க, ஒரு பக்கம் பார்த்தா வைராக்கியத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒரு பக்கம் பார்த்தா பகையாக இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தா முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நேரம் கிடைச்சா சண்டை போட்டுடலாம். இதெல்லாம் நிறைய வீட்டில் உள்ள பிரச்சனை. அப்படியே சேர்த்து மொத்தமாக சொல்கிறேன். மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தேவனோடு தொடர்பில் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் பிரதர் தேவனோட தொடர்பில் இருக்க முடியல அப்படின்னா, இருதயம் இந்த உலகத்தை சார்ந்து ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை.